நம்ம லோடுன்னு சொல்லும்போது நான் வெரி ஃபஸ்ட் கிளாஸே சொல்லியிருக்கேன், லோடுன்றது எந்தெந்த டிவைசஸ் எல்லாம் பவரை கன்சியூம் பண்ணிக்குதோ, அதாவது சோர்ஸ்லேருந்து கரண்ட்டை எடுக்குதோ அதுக்கு பேர் வந்து லோடு. ஸோ எதெல்லாம் சோர்ஸ்லேருந்து கரண்ட்டை எடுத்துக்குதோ, சோர்ஸ்லேருந்து எனர்ஜியை எடுத்துக்குதோ அதுக்கு பேர் வந்து லோடுன்னு பேர். எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேனு, டியூப்லைட் எல்லா கன்சியூமபிள் எல்லாமே லோடுன்னு சொல்கிறோம். அது எல்லாமே சப்ளைலேருந்து எனர்ஜியை எடுத்துக்குது, அதனால் அதுக்கு பேர் வந்து லோடுன்னு பேர். இந்த லோடை எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மூணாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரெசிஸ்டிவ் லோடு, ஆர் லோடுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இண்டக்டிவ் லோடு, ஆர்எல் லோடு. ஏன்னா பியூர் இண்டக்டன்ஸ் வந்து கிடையாது, அதோட சம் ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து தான் இருக்கும், அதனால் அது ஆர்எல் லோடு. அனதர் ஒன் கெப்பாசிட்டிவ் லோடு, அதாவது ஆர்சி லோடு. அப்போ ஆர் லோட், ஆர்எல் லோட், ஆர்சி லோடு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ மெயினாக நம்ம வந்து ரெசிஸ்டிவ் லோட் நிறையா யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி லோடு வந்து ரெசிஸ்டிவ் லோட் டைப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்கண்டன்சன்ட் லேம்ப் அதெல்லாம் வந்து ரெசிஸ்டிவ் லோட் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஆர்எல் லோட், ஸோ நம்ம கன்சியூம் மோஸ்ட் ஆஃப் தி டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன், மோட்டராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே ஆர்எல் லோட், காயிலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே ஆர்எல் லோடாக இருக்கும். அதனால் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறையா யூஸ் பண்ணுறது ஆர்எல் லோடு தான் யூஸ் பண்ணுறோம். ஃபேன், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அண்டு மிக்சி, கிரைண்டர், மோட்டர், தண்ணிக்காக மோட்டர் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே ஆர்எல் லோடு. அப்போ ஆர்எல் லோடு தான் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிறையா யூஸ் பண்ணுறோம். ஆர்சி லோடு நம்ம நிறையா யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒன்லி ஃபார் பவர் ஃபேக்டரி இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆர்சி லோடுன்றதை கனெக்ட் பண்ணுவாங்க. சரி, அப்போ ப்ராக்டிக்கலாக வரும்போது நமக்கு எய்தர் ஆர் லோடு இருக்கும், ஆர்எல் லோடு இருக்கும். நம்ம ஆர் லோடை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஆர்எல் லோடு. சரி, இந்த 3 லோடுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஆர் லோட், ஆர்எல் லோட், ஆர்சி லோட் என்ன டிஃப்ரென்ஸ்? 2 குவான்டிட்டி வோல்டேஜ் கொடுக்குறோம், அந்த வோல்டேஜால் அந்த லோடில் கரண்ட் பாஸ் ஆகும். அப்போ வோல்டேஜ், கரண்ட், இந்த 2த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ஆர் லோட், ஆர்எல் லோட், ஆர்சி லோடுன்னு சொல்கிறோம். நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், லோடுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கரண்ட், லோடு வழியாக பாஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்ட், அந்த வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஸோ இது ஏசி வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் V அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ டியூ டு தட் ஏசி வோல்டேஜ் தெர் இஸ் ஏ கரண்ட், ஒரு கரண்ட் கிடைக்குது. அந்த கரண்ட்டும் இந்த வோல்டேஜ் மாறியே அப்படியே இருந்ததுன்னா சிமிலர் டு வோல்டேஜ், ஒன்லி திங் இஸ் மேக்னிடியூட் மட்டும் மாறி இருக்கு. ஸோ மேக்னிடியூட் மட்டும், இது லெவல் விஎம், மேக்னிடியூட் விஎம், இதனுடைய மேக்னிடியூட் ஐஎம், மேக்னிடியூட் மட்டும்தான் மாறி இருக்கு. அதர்வைஸ் மீது எல்லாமே சிமிலராக இருக்குது. 0ல் ஆரம்பிக்குது, 180ல் ரெண்டுமே கிராஸ் ஆகுது, 360ல் ரெண்டுமே நெகட்டிவாக கிராஸ் பண்ணுது. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ இது மாதிரி வரக்கூடிய வேவ் ஃபார்ம் ஆர் லோட், ரெசிஸ்டிவ் லோட், ஆர் லோட். ஸோ திஸ் இஸ் கால்ட் தி ஆர் லோட், ரெசிஸ்டிவ் லோட். ஸோ அதாவது இந்த ரெசிஸ்டிவ் லோடில் வியும் ஐயும் இன் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கும். வோல்டேஜ் பாசிட்டிவாக இருந்தால் கரண்ட்டும் பாசிட்டிவ், வோல்டேஜ் நெகட்டிவ் இருந்தால் கரண்ட்டும் நெகட்டிவ், வோல்டேஜ் 0வாக இருந்தால் கரண்ட்டும் 0. ஸோ தட்ஸ் கால்ட் தி இன் ஃபேஸ் குவான்டிட்டி. இதை நம்ம வெக்டாராக போடும்போது வோல்டேஜ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் கரண்ட், ஒன்லி திங் இஸ் மேக்னிடியூட் மட்டும்தான் குறைஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் த வெக்டார் டயக்ராம். ஸோ இன் ஃபேஸ், திஸ் இஸ் த வெக்டார் டயக்ராம். வெக்டார் டயக்ராம் இது ஆர் லோடில். வேறஸ் இப்போ அதே ஒரு ஏசி வோல்டேஜை ஒரு ஆர்எல் லோடுக்கு அப்ளை பண்ணுறோம், அங்கே என்ன சார் நடக்கும்? ஸோ வோல்டேஜ் இஸ் எ ரெஃபரன்ஸ். ஸோ வோல்டேஜ் நமக்கு 0 to 180, 180 to 360 நெகட்டிவாக இருக்கும். 0 to 180, 180 to 360 நெகட்டிவ். இது V. ஸோ இங்கே கரண்ட் எப்படி சார் இருக்கும்? ஸோ கரண்ட், ஸோ இந்த வோல்டேஜ் 0வை கிராஸ் பண்ணும்போது கரண்ட்டு 0வை கிராஸ் பண்ணாது, இட் டேக்ஸ் சம் அதர் ஆங்கிள், கொஞ்சம் தள்ளி தான் கரண்ட்டு 0வை கிராஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த கரண்ட் வேவ் ஃபார்ம். இது ஆர்எல் லோட், ஆர்எல் லோட், ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டிவ் லோட், ஆர்எல் லோட். ஸோ திஸ் இஸ் த ஆர்எல் லோடில் கரண்ட்டும் வோல்டேஜும் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த angle of difference, இந்த ஃபஸ்ட்டு 0 கிராசிங் பாயிண்ட், வோல்டேஜ் எப்போ 0வை கிராஸ் பண்ணுது, கரண்ட் எப்போ 0வை கிராஸ் பண்ணுது, அந்த ஃபஸ்ட்டு 0 கிராசிங் பாயிண்டில் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆங்கிள் பை, தட் இஸ் கால்ட் தி ஃபேஸ் ஆங்கிள். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆங்கிள் அட் த ஃபஸ்ட்டு 0 கிராசிங் பாயிண்ட், ஃபேஸ் ஆங்கிள் பை.
So first positive to negative. So angle difference between at zero crossing point. First zero crossing point. So ரெண்டு வேவ் ஃபார்மும் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு ஜீரோவை கிராஸ் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு கிராஸ் பண்ணும்போது அந்த ஜீரோ கிராசிங் பாயிண்ட் வோல்டேஜ் எப்போ ஜீரோ கிராஸ் பண்ணுது, கரண்ட் எப்போ ஜீரோ கிராஸ் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ கிராசிங் பாயிண்ட், அதாவது ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு எப்போ ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ஜீரோ கிராஸ் பண்ணுது, எப்போ கரண்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணுது, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் அட் ஃபஸ்ட்டு ஜீரோ கிராசிங் பாயிண்ட், அதாவது ப்ளஸ்லேருந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இஸ் கால்டு ஃபேஸ் ஆங்கிள். அந்த ஆங்கிளுக்கு பேர் வந்து ஃபேஸ் ஆங்கிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டேஜ் 180 ஜீரோவை கிராஸ் பண்ணியிருக்கு, கரண்ட்டு 210 கிராஸ் ஆகிருக்கு. ஸோ வோல்டேஜ் கிராசிங் அட் 180 டிகிரி, வோல்டேஜ் கிராசிங் 180 டிகிரி, கிராசிங் ஜீரோ, ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு ஜீரோவை கிராஸ், ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு ஜீரோவை கிராஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள் 180 டிகிரி. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். கரண்ட் ஐ கிராசிங் ஜீரோ, கரண்ட்டு ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு ஜீரோவை கிராஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள் 210 டிகிரி. ஸோ தேர்ஃபோர் ஃபேஸ் ஆங்கிள் பை 210 minus 180 30 டிகிரி. ஸோ திஸ் இஸ் த ஃபேஸ் ஆங்கிள். ஸோ அப்போ இந்த ஃபேஸ் ஆங்கிள் இங்கே சொல்லும்போது இங்கே வோல்டேஜ் தான் ஃபஸ்ட்டு ஜீரோவை கிராஸ் பண்ணுது, கரண்ட்டு பின்னாடி ஜீரோவை கிராஸ் பண்ணுது. அதனால் கரண்ட் ஐ லேகிங் வி, லேக் வி. ஸோ ஐன்றது வோல்டேஜோட பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ஜீரோவை கிராஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் தான் கரண்ட்டு ஜீரோவை கிராஸ் பண்ணதோட்டு அந்த டேர்ம் சொல்லும்போது லேகிங் சொல்கிறோம். ஸோ இங்கே நம்ம வெக்டார் டயக்ராம் போடும்போது, ஸோ இது வோல்டேஜ் வெக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் வெக்டார் இஸ் சம் அதர் ஆங்கிள். ஸோ ஐ வெக்டார். ஸோ இந்த ஆங்கிள் தான் பையின்னு சொல்கிறோம். ஸோ இது வெக்டார் டயக்ராம். இது ஆர்எல் லோட். அப்போ மெயினாக அந்த ஆர்எல் லோட் ஆர் லோட் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு லேகிங், வோல்டேஜ் ஜீரோவை கிராஸ் பண்ணாலும் கரண்ட்டு பின்னாடி தான் ஜீரோவை கிராஸ் பண்ணணும். இப்போ ஆர்சி லோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பட் மோஸ்ட்லி நம்ம ஆர்சி லோடு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஆர்சி லோடுன்னு வரும்போது ஸோ வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் 0 to 180, 180 to 360 நெகட்டிவ். ஸோ 360 இதில் கரண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஜீரோவை கிராஸ் பண்ணி. ஸோ இது கரண்ட் வேவ் ஃபார்ம், இது வோல்டேஜ் வேவ் ஃபார்ம், இது கரண்ட் வேவ் ஃபார்ம். ஸோ கரண்ட் கிராசிங், இது வோல்டேஜ் 180 ஜீரோவை கிராஸ் பண்ணுது, கரண்ட் கிராசிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 கிராஸ் பண்ணுது. ஸோ இந்த ஆங்கிள் இஸ் கால்ட் அஸ் தி பை. ஸோ இதுக்கு நம்ம இங்கே போடும்போது இது ஆர்சி லோட், ஆர்சி லோட் அதாவது ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி லோட், ஆர் அண்ட் சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஐ லீடிங் முன்னாடி வருது, லீட் வி. ஸோ ஐ லீட் வி. ஸோ இங்கே வெக்டார் டயக்ராம் போடும்போது இது வோல்டேஜ் வெக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் வெக்டார் வோல்டேஜ் விட முன்னாடி போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் தி ஃபேஸ் ஆங்கிள் பை. ஸோ ஆர்எல் லோட், ஆர்சி லோட். ஸோ இது நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது ஆர் லோட். இந்த 3 டைப் ஆஃப் லோட்லேயும் இந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி ரிலேஷன்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி வோல்டேஜும் கரண்ட்டு இன் ஃபேஸ், அதாவது வோல்டேஜும் கரண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். வோல்டேஜ் 0 to 180 பாசிட்டிவ்னா கரண்ட்டும் 0 to 180 பாசிட்டிவ். வோல்டேஜ் 180 ஜீரோவை கிராஸ் பண்ணால் கரண்ட்டும் 180 ஜீரோவை கிராஸ் பண்ணும். வோல்டேஜ் 180 to 360 நெகட்டிவாக இருந்தால் கரண்ட்டும் 180 to 360 நெகட்டிவாக இருக்கும். ஸோ கரண்ட் ஃபாலோஸ் த வோல்டேஜ், அதனால் அது இன்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸப்ட் மேக்னிடியூட், வோல்டேஜுடைய மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும், கரண்ட்டுடைய மேக்னிடியூட் கம்மியாக இருக்கும். வேறஸ் ஆர்எல் லோட், ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது இங்கே கரண்ட் லேகிங் சொல்கிறோம். அதாவது வோல்டேஜ் ஃபஸ்ட்டு ஜீரோவை கிராஸ் பண்ணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கழித்து தான் கரண்ட் வந்து ஜீரோவை கிராஸ் பண்ணும். ஏன்னா அந்த இண்டக்டன்ஸில் உள்ள எனர்ஜி டிஸ்சார்ஜ் ஆகும், அந்த பேக் இஎம்எஃப் இருக்கும், அது டேக்ஸ் அ கரண்ட், கொஞ்சம் டைம் எடுத்து தான் டிஸ்சார்ஜ் ஆகும். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், இந்த மோட்டர்லாம் நம்ம ஆஃப் பண்ணாலும் சப்ளை கட் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஆஃப் ஆகும். அதுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி டியூ டு ரொட்டேஷன், கைனடிக் எனர்ஜியால் வர்றது. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வோல்டேஜ் ஜீரோவை கிராஸ் பண்ணாலும் கரண்ட்டு ஜீரோ ஆகாது, இட் டேக்ஸ் சம் டைம்ஸ். ஸோ
ஸோ அந்த ஆங்கிள் கரண்ட் எப்போ வோல்டேஜ் 0 கிராஸ் பண்ணுது, வோல்டேஜ் எப்போ 0 கிராஸ் பண்ணுது, மெயினாக ஃபஸ்ட்டு 0 பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ், வோல்டேஜ் எப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 கிராஸ் பண்ணுது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி கரண்ட் ஃபஸ்ட்டு எப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 கிராஸ் பண்ணுது, அந்த பாயிண்டில் உள்ள ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் கால்து ஃபேஸ் ஆங்கிள். ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஆர்எல் லோட் வோல்டேஜ் லீட் த கரண்ட் அல்லது கரண்ட் லேக் த வோல்டேஜ். ஸோ கரண்ட்டு வோல்டேஜுக்கு பின்னாடி வரும், லேகிங் சொல்கிறோம். கரண்ட்டு வோல்டேஜுக்கு பின்னாடி வரதோட்டு லேகிங். ஸோ அது வெக்டார் டயக்ராம் போடும்போது இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கேஸ் ஆஃப் ஆர்எல் லோட் கரண்ட் லேகிங். Then in the case of RC load current is leading. This is the difference in the case of the three types of load: R load, RL load, RC load. இந்த மூணுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மெயினாக பார்க்கணும்.